ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும். கலாநிதி சிதம்பரநாதன் மோகன். தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் சகித்திடம் கிடுக்குப்பொடி விசாரணை. இணைய ஊடகங்களில் வெளியான செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டாக ஊடக சந்திப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. கைதை தடுக்க நீதிமன்றை நாடியுள்ள கோட்டாபய. விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தவே சலீல் கைது. கொந்தளிக்கும் சரத் வீரசேகர. பொங்குடுதீவு மாணவி கொலை வழக்கு தண்டனையை உறுதி செய்தது யாழ் மேல் நீதிமன்றம். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு பேரணி. மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு நேற்றைய தினம் பிள்ளையான் வருவார் என பலர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. மாறாக அவர் பற்றிய பல உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. முதலமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு கொலை செய்து அதனை மறைத்தமை, ஊழல் மோசடிகள் உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இணையவழி மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் சுரேஷலை தொடர்பிலான விசாரணைகளில் சற்று தாமதம் இருந்தாலும் பிள்ளையான் மற்றும் அவருடன் இருந்த சகாக்கள் தொடர்பிலான விசாரணைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கமைய துபாயில் பதுங்கியிருந்த பிள்ளையானின் நெருங்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் பிரதேச சபைக்கு சொந்தமான காணியில் இடம்பெற்றதாக சில சமூக ஊடகங்களிலும் இணையங்களிலும் வெளியான செய்தி முற்றிலும் பொய் எனவும் அது திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது எனவும் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். மானிப்பாய் பிரதேச சபைக்கு சொந்தமான காணியின் பாதுகாவலரையும் அவருடன் தொடர்புடைய ஒருவரையும் அவதூறு செய்யும் வகையில் சில சமூக வலைதளங்கள் மற்றும் இணைய ஊடகங்களில் வெளியான செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டாக இணைந்து யாழ் ஊடக மையத்தில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தனர். பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த ஊடக சந்திப்பை முன்னெடுத்திருந்தனர். மிகவும் பாரதூரமான ஒரு செய்தியை பம்பன் நெட், நியூ ஜப்னா போன்ற பல ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அண்மையிலே இராணுவத்தினரால் மாதகளிலே விடுவிக்கப்பட்ட காடாப்புலம் என்கின்ற காணியிலே பெண்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் தவிசாளர் மாமா வேலை பார்க்கிறாரா என்ற கேள்வி பொருந்தும்படியாக அங்கே பல்வேறுபட்ட லீலைகள் நடக்கிறது என்று 2 பேருடைய படத்தை எடுத்து அந்த வலைத்தளங்களிலே ஆதாரமாக போட்டு ஒரு செய்தி மிக வேகமாக பரவி வந்தது. இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் இன்றைக்கு தரப்போகிறோம். என்னென்றால் காடாப்புல காணி இராணுவத்தினரால் அண்மையிலே விடுவிக்கப்பட்டு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த காணி ஒரு அரச காணி, பிரதேச சபையினுடைய காணி. அந்த காணிக்கு நாங்கள் 2 காவலாளிகளை, ஒருவர் இரவு காவலாளி, மற்றையவர் பகல் காவலாளி, 2 காவலாளிகளை நியமித்து அதை நாங்கள் பராமரித்து வருகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு பாதி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாதி கேட் களவாடப்பட்டிருந்தது. இந்த செய்தி இரவு நேர காவலாளியினால் ஓஏசிக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் மறுநாள் திங்கட்கிழமை அது சம்பந்தமான போலீஸ் முறைப்பாடு செய்த பின்னர் பகல் நேர காவலாளிக்கான சம்பள கொடுப்பனவையும் நிறுத்தி வைத்திருந்தார். இது ஈகோட்டின்படி ஒரு அரச நிறுவனம் செய்யக்கூடிய செயற்பாடுகள். ஆகவே அது சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அதற்கு மறுநாள், திங்களுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த காணிக்குள்ளே பகல் காவலாளியோடு சேர்த்து இன்னொரு ஊழியரையும், பகல் நேர ஊழியரையும் அந்த காணிக்கு அனுப்பியிருந்தோம். முழு நேரமாக அங்கே நிற்கும்படியும் அங்கே துப்புரப்பணிகளை செய்யும்படியும். ஏனென்றால் போலீஸ் முறைப்பாடு செய்திருந்த காரணத்தினாலே அங்கே போலீஸ் அன்றைக்கு வாய்முறைப்பாடு எடுப்பதற்கு வரலாம் என்று 2 நியமித்திருந்தோம். அதிலும் பகல் நேர காவலாளியை சொல்லியிருந்தோம், போலீஸ் எந்த நேரமும் வரலாம், தயவு செய்து அந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், சாப்பாட்டுக்கு கூட போக வேண்டாம் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருந்தோம். அன்றைக்கு 12க்கும் 1 மணிக்கும் இடையிலே ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு கஜி ரிப்போர்ட்டர் வந்து அனுமதி பெறாமல்
எங்களுடைய காணிக்குள்ளே அரச காணிக்குள்ளே போவதற்கு எங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் உள்ளே சென்றிருக்கிறார். ஆகவே அந்த காவலாளி அவரை அனுமதி பெற்று வரும்படியாக கூறியிருக்கிறார். பிரதேச சபையினுடைய தவிசாளர் அல்லது செயலாளரிடம் அனுமதி பெற்று வாருங்கள், உள்ளே விடலாம் என்று. ஆகவே அங்கே போனவர் எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த நேரம் அந்த பகல் நேர காவலாளியினுடைய மனைவியார் அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு உள்ளே போயிருக்கிறார், அதை கொடுப்பதற்காக போயிருக்கிறார். அந்த பெண்ணினுடைய பின்புறமாக அந்த படத்தை எந்த அனுமதியும் இல்லாமல் அவாவை போட்டோ எடுத்துட்டு அதன் பின்னர் அந்த பகல் நேர காவலாளியை அல்லாமல் அவரோடு சேர்த்து அனுப்பப்பட்டிருந்த இன்னொரு ஊழியரை படம் பிடித்து விட்டு அந்த 2 படத்தையும் சமூக வலைத்தளங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்ட பின்னரே இந்த செய்தி பரவலாக போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த செய்தியினாலே பாதிக்கப்பட்டிருப்பது 2 குடும்பங்கள். எங்களை நம்பி வேலைக்கு வந்த, அதுவும் நிரந்தரம் இல்லாத, வெறும் 1800 ரூபாய் சம்பளத்தோடு ஒரு நாள் கழிக்கின்ற ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய 2 குடும்பங்கள் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போடப்பட்ட அந்த படம், அந்த இளைஞனுடைய படம் போடப்பட்டதனாலே அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை இரவு முழுவதும் நடந்திருக்கிறது. அதுபோல அந்த பெண், இதில் எங்களுக்கு அருகில் இருப்பவர் தான் அந்த பெண், அதுவும் ஒரு கற்பவதி. அதை கூட பார்க்காமல், அப்படி கூட ஒரு அந்த மனிதாபிமானம் கூட இல்லாமல் இந்த செயலை செய்தது என்பது உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக சமூக ஊடகங்கள் சரி, இப்படி ஒரு செய்தியை ஒருவர் தருகிறார், இப்படி ஒரு படங்களை ஒருவர் அனுப்புகிறார் என்றால் அதை அரச நிறுவனத்திடம் விசாரிக்க வேணும். விசாரிக்காமல், அரச நிறுவனத்திடம் விசாரிக்காமல் எங்களிடம் அதை தொடர்பு கொண்டு இப்படி நடக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டும். ஆகவே அதையும் செய்யாமல் அதிலே சில சமூக ஊடகங்கள் பதிவேற்றியதனாலே இன்றைக்கு உழைப்பு என்கின்ற அந்த ஒரு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்கள் பார்த்து கொள்ளணும் என்று வந்தவர்கள் தங்களுடைய வாழ்வே பாதிக்கப்படுகிற ஒரு நிலையில், அவல நிலையில் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இது இன்றைக்கு நாங்கள் ஊடக சந்திப்பை நடத்துகிறன்றது அனுப்ப பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் பல ஊடகங்கள் பல செய்திகளை போடுகிறது. அதுவும் தவிசாளரை தனிப்பட்ட வகையிலே அந்த ஊடகவியலாளர் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறார். நான் அதை பற்றி ஒரு காலம் கவனத்தில் எடுப்பது இல்லை. அது அரசியல் வாழ்க்கைன்றது அப்படித்தான், அது எல்லாம் வரும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுடைய ஒரு அரச நிறுவனத்தில் பணிக்கு வந்தவர்கள், பணியாளர்களுடைய வாழ்க்கை, அது குடும்ப ரீதியில் சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தியை போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. என்னுடைய பெயர் விஜிந்தன் ஜெபனா. செவ்வாய்க்கிழமை அன்று பகல் செக்யூரிட்டியாக மனுஷன் வேலை செய்கிறார். அப்போ அவர் போலீஸ் முறைப்பாடு இருக்கிறதால அந்தண்டு வரையலான்னு சொன்னவர். இப்போ மதிய சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொன்னவர். அப்போ அதனால் 12 மணி 1 மணி வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே சாப்பாடு கொண்டு போனான். நான் போய் கொடுத்துட்டு அதில் நின்று வர்றதுக்காண்டி படிக்கிட்டு நிற்கல வந்தவர் ஒருத்தர் வந்து, நீங்கள் செக்யூரிட்டியானுண்டா என்னும் ஒருத்தர் வந்து விசாரித்தவர். நீங்கள் யாருன்னு அவர் சொன்னவர், நான் ரிப்போர்ட்டர் இப்படி வந்து நிற்கிறேன் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டவர். இப்போ நாங்கள் நின்று நான் நிற்க அவர் கதைச்சிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியாது. பிறகு அடுத்த நாள் பிறகு ஃபோனில் பார்க்கத்தான் இப்படி பிரச்சனை சந்தண்டு ஃபோனில் விட்டுருந்தவர். அதனால தான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அவர் தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை எங்களை போட்டதால் சொந்த பந்தங்கள் எங்களோட அயலட்டை இல்லை உறவினர்கள் எல்லாம் இப்படி தப்பாக பார்க்கினோம். இப்படி என்ன இது இப்படி பிரச்சனை இப்படி ஃபோனில் வந்திருக்கு அதில் வந்திருக்குண்டு. இனி போடைக்கு அப்படி போடாமல் எதையும் விசாரித்து அவரை போடுங்கோ என்று கேட்குறேன். சந்தேகம் விஜிந்தன், ஊழியர், பண்ணத்தெருப்பு காடாப்புலத்தில் அமைக்கிறதில் வாச்சர் வேலை, பகல் வாச்சர் நான் தான். அப்போ அன்னை பகல் வாச்சர் செய்தோன்னு கேட்க சாப்பாடுக்கு சேருக்கு புணர்ச்சிக்கு கேட்டான். ஊசியை கேட்க சேருன்னா சாப்பாடுக்கு போக வேண்டாம், சாப்பாடு யாரும் கொண்டு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னார் வீட்டை. இப்போ நான் சொன்னேன் உதவும் சார் இல்லை வீட்டை சொல்ல. நான் மனுஷி சார் நிற்கிறா, அப்போ மனுஷியை சொல்கிறேன் சாப்பாடு கொண்டு வர சொல்லியாண்டு. மனுஷி சாப்பாடு கொண்டு வந்து தந்தவா. அந்த இடத்த கட்சி ரிப்போர்ட்டர் வந்து வாசல் நின்று நான் தான் போய் கேட்டேன். கேட்க சொன்னார் கட்சி ரிப்போர்ட்டர் நான் இது கேட்டு காணாமல் போனது, அப்போ பார்க்க வந்தது என்று சொல்லி நான் உள்ளூர் கூட்டிகிட்டு
போக இன்னொரு அன்னூராக நின்றவர் அவர் நான் தான் 2 பேரும் தான் நின்றனாங்க. நின்றத அவர் உள்ளுக்கு விடையில நீங்கள் அங்கே ஆஃபீஸில் கேட்டு வந்து எனக்கு அவர் சொன்னார், இல்லை நாங்கள் கேட்டு வரையிலேன்னு கஜரி போட்ட சொன்னார். இதில் இவருக்கும் அவருக்கும் தக்க முறைப்பாடுபட்டு அவர் வெளியில் விட்டுட்டார், கஜரி போட்டார். விட்டு மனுஷி சாப்பாடு வந்து உள்ளுக்கு தான் நின்றார். என்னோட மனுஷியை ஃபோட்டோ எடுத்தது எனக்கு தெரியலை. வந்து அடுத்த நாள் வேலைக்கு போக ஊசி ஃபோனில் காட்டினவர், இப்படி ஃபோனில் வந்திருக்க மனுஷின்ற இது வந்திருக்கண்டு ஃபோனில் காட்டினவர். அப்போ இந்த மனுஷியை அப்படியான தப்பான ஆள் இல்லை, அவர் இப்படி தப்பான இது போட்டுவிட்டார். எனக்கு மன கவலை வருத்தமாக இருக்குது. எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் எடுத்து எல்லாம் பேசினவன் எங்களை மனுஷின் சொந்த பந்தம் எல்லாம் எடுத்து எங்களை எல்லாம் பேசினது கொண்டது, ஏன் அங்கே இப்படி போனது கொண்டது, இப்படி தப்பானதெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டு மன வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இப்படி அவரை தயவு செய்து போட வேணாமண்டு நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு இது தர வேணும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பாளர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பினரை திருப்திப்படுத்தவே அரசு சுரேஷலியை கைது செய்து துயரத்துக்குள்ளாக்குகின்றது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் சுரேஷலி எவ்வித நீதிமன்ற உத்தரவோ அல்லது முறையான சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றார் என சரத் வீரசேகர தெரிவித்தார். பத்திரமுல நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய அளவில் 7 ஆணைக்குழுக்களும் சர்வதேச ரீதியாக அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற புலனாய்வு அமைப்புகளும் 4 பிரத்யேக விசாரணைகளை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துள்ளன. முறையான சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷலை கைது செய்யப்பட்டிருந்தால் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட விதம் கொடூரமானது. எவ்வித நீதிமன்ற உத்தரவோ சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்டு அநாகரிகமாக நடத்தப்படும் சுரேஷலையிடம் அண்மையில் பெறப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் இந்த தொடர் சித்திரவதைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளும் கடுமையான மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவம் நடந்தபோது 7 வருடங்கள் ஆகின்ற போதிலும் தாக்குதல் நடத்தியவர்கள், அதற்கு உதவியவர்கள் என அனைவரும் அடையாளம் காணப்பட்டு 24 பேருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சட்டமா அதிபரினால் 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் FBI அமைப்பு 2 வருடங்களாக விசாரணை நடத்தி அது ISIS சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் நேரடி தாக்குதல் என்றும் இதில் எவ்வித உள்நாட்டு அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் சான்றுகளுடன் உறுதியாக கூறியுள்ளது. இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தியது சஹ்ரான் என்பதும் நாம் அறிந்ததே. இதற்கான வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் தொழிற்சாலையிலாகும் என்பதுடன் அவரின் 2 மகன்களே இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தினர். சஹ்ரானின் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்கி வருவதாக 2-3 வருடங்களுக்கு முன்பே நாட்டின் அரசு புலனாய்வு பிரிவினர் மிக தெளிவாக எச்சரித்திருந்தமையுடன் சஹ்ரானை கைது செய்ய இரண்டு பிடியாணை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. தெளிவான சான்றுகள் இருந்தும் அன்று CID சஹ்ரானை கைது செய்ய தவறிவிட்டது. அவ்வாறு அன்று தங்களின் கடமையை தவறிவிட்டு தாக்குதலை தடுக்க தவறியவர்கள்தான் இன்று எவ்வித சாட்சியமுமின்றி சுரேஷலையை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கடந்த 4 மாதங்களாக சிறை வைத்து சித்திரவதை செய்கின்றனர். அசாத் மௌலானா குறிப்பிடும் குறிப்பிட்ட ஒரு திகதியில் சுரேஷலே இந்த நாட்டில் இருக்கவில்லை என்பதை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் 3 வருடங்களாக நாட்டில் இல்லை என்பது தெளிவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட இமாம் கமிஷன் அறிக்கையிலும் அசாத் மௌலானா குறிப்பிடும் அந்த ரகசிய வீடு அவர் சொன்ன திகதிக்கு பின்னரே கட்டப்பட்டது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் முற்றிலும் பொய்யானது என ஜனாதிபதி ஆணைக்குழுவே சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குமூல
மூலத்தை அடிப்படையாக கொண்டே சலே பழிவாங்கப்படுகின்றார். இதன் மூலம் தற்போதைய அரசும் சிஐடியும் இணைந்து உண்மையான தீவிரவாதத்தை முற்றாக மூடிமறைக்க முற்படுகின்றனர். மக்கள் மற்றும் ஏனைய புலனாய்வு பிரிவினரின் கவனம் வேறு பக்கம் திருப்பப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிரவாதம் தலைதூக்கி நாட்டில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு இந்த சிஐடியும் அரசும் இதற்கு உடந்தையாக இருக்கும் கத்தோலிக்க பாதிரிமார்களுமே முழு பொறுப்பேற்க வேண்டும். சுரேஷ் இலையை கைது செய்து இந்த துயரத்திற்கு உள்ளாக்குகின்றமை குறித்து வேறு யாரும் அல்ல, விடுதலை புலிகள் அமைப்பினரே தற்போது மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களை திருப்திப்படுத்தவே இந்த அரசு இதனை செய்கின்றது என தெரிவித்துள்ளார். பொங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் உயர்நீதிமன்றினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியது. அதேவேளை உயர்நீதிமன்றினால் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் மேல்நீதிமன்ற இன்றைய தினம் விடுதலை செய்தது. கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு செல்லும் வேளையில் மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் 7 பேரை குற்றவாளியாக கண்ட ட்ரையல்பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்சநீதிமன்றில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் இருவரை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையை உறுதி செய்தது. விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்வதற்காக யாழ்ப்பாணம் அழைத்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி 4 ஒருவர் சிறையில் உயிர் மாய்த்துக் கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படவிருந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதி செய்தது. நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றில் இருந்து மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டு தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரனிடம் ஜனாதிபதி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், விவசாய அமைச்சர் உள்ளிட்டோருக்கு கையளித்தனர். தற்போது அரசாங்கமானது 1 கிலோ நெல்லை 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது. இது உற்பத்தி செலவுக்கு போதுமானதாக இல்லை எனவும் 135 ரூபாவுக்கு அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கலாநிதி சிதம்பரநாதன் மோகன் கோரியுள்ளார். யாழ் ஊடக மேதில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்கான அனுமதிகள் கோரிய போது அதனை கடற்றொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என பொய்யுரைத்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சர்களாக பதவி வகிக்க முடியாது, அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி என்ற அந்த அமைப்பில் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ற ஒரு நபர், பொதுவாக நான் கூற வேண்டும், மேதின காலங்களில் போஸ்டர் ஒட்ட வந்திருப்பாரே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒருபோதும் அவர் இருந்தது கிடையாது. அவ்வாறு இருந்திருப்பாரே ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்ப்பதற்கு அவர் நியாயமான நடவடிக்கைகளை அவர் கையாண்டிருக்க வேண்டும். அதனை அவர் செய்யவில்லை. இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் உயிரோடு இருக்கும் தலைவர்களாக ராஜா விஜயசிங்க அவர்களும் லயனல் போப்பகே அவர்களும் என்னை அறிந்தவர்கள். இவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கின்ற பொழுது கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். பிரதம மந்திரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டில்வின் சில்வா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிங்களவர்களான போதிலும் என்னை அறிந்தவர்கள். ஆனால் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரம் என்ற இந்த அமைச்சர், அவர் தான் பிறந்த உடப்பு சல்லாவை என்ற தோட்டத்தில், கம்பஹா என்ற அந்த கம்பாயம் என்ற தோட்டத்து மக்கள் இன்னும் தங்களுடைய லயன் கூரைகளிலே மணலை அடுக்கி வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மிகவும் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் கூட இவருடைய ஆட்சியிலும் அந்த மக்கள் தங்களுடைய கூரையில் மண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனை புரியாத ராமலிங்கம் சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடமாகாணத்திலே வந்து இன்று கடற்தொழில் அமைச்சராக தன்னை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். வேறு வழியின்றி அவருக்கு கடலுக்கும் கிணறுக்கும் குளத்துக்கும் நீர்நிலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதன் மற்றவர்களை இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் கவலையானது. மலையக மக்களையும் ஏமாற்றி, ஈழத்தமிழர்களையும் ஏமாற்றி, சிங்கள மக்களையும் ஏமாற்றி இன்று வயிறு வளர்க்கின்ற ஒரு யாசகனாகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே நாங்கள் வெட்கப்பட வேண்டும். அவர் ஒரு கௌரவ அமைச்சராக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் சராசரியாக இந்த நாட்டில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், சகல மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் நான் வாழுகின்ற வட்டுக்கோட்டையில் 12,500 வாக்குகள் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அனுரகுமார திசாநாயக் இந்த நாட்டில் ஒரு வரலாற்றிலே மீண்டும் ஒரு முறை ஒரு மாற்றுத் தலைமைத்துவம் வர வேண்டும் என்று நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களால். இது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு அல்ல பாதிப்பு. எந்த மேலாதிக்க அரசாங்கங்களெல்லாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமோ, எந்த முதலாளித்துவ சக்திகள் எல்லாம் அழிய வேண்டும் என்று நினைத்து நாங்கள் சிகப்பு கொடி பறக்கிறது என்று நினைத்தோமோ, ஆனால் இனிவரும் யுகத்தில் கூட இந்த சிகப்பு கொடியை பறக்கவிட முடியாத ஒரு சூழலை வடமாகாணத்தில் உருவாக்கி வைத்து விட்டார் எங்களுடைய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். ஒரு காலத்தில் கந்தையா என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார், வி பொன்னம்பலம் இருந்தார், கார்த்திகேஸ் மாஸ்டர் இருந்தார், காராளசிங்கம் இருந்தார், வைத்திலிங்கம் இருந்தார், ஏன் இன்னும் கூட செந்தில் இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். நாங்கள் இடதுசாரிகள். அதிகாரத்தில் நாங்கள் இல்லாத போதிலும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு துளி அளவேனும் நாங்கள் கதைக்காதவர்கள். தமிழர்களுடைய சுயநிலைமையை நாங்கள் அங்கீகரிக்கிறவர்கள். வர்க்க போராட்டத்தை அன்றும் இன்றும் என்றும் ஆதரிக்கிறவர்கள். யுத்தம் முடிந்த பின்பு இன்று கதைக்கின்ற இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள்தான், இவர்களுடைய குடும்ப, இவர்களுடைய அரசியல்வாதிகள் தான் மஹிந்தவிடம் சென்று யுத்த வெற்றிக்காக பால் சோறு சாப்பிட்டவர்கள். நாங்கள் பால் சோறு சாப்பிடவில்லை. நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சொன்னோம், நாங்கள் பால் சோறு சாப்பிடுவதானால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற பொழுது, தமிழர்களுடைய அரசியல் தீர்வு காணுகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பால் சோறு சாப்பிடுவோம் என்று கூறி பால் சோறு சாப்பிடாதவர்கள் நாங்கள். அவ்வாறு பால் சோறு சாப்பிட்டவர்கள். அது மட்டுமில்லை, வவனியாவிலிருந்து வீரவன்ச தலைமையில் தமிழர்களை கடுமையான சண்டை காலத்தில் யாழ் வவனியாவுக்கு துரத்திய பொழுது எதிராக நின்றவர்கள் நாங்கள். ஆகவே கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு வரலாறு தெரியாது, அரசியல் தெரியாது, அவர் பேசுகின்ற மொழி அவருக்கே தெரியாது. இந்த சூழலில் அவர் ஏனையவர்களை பார்த்து கூறக்கூடாது, நான் இடதுசாரி தலைவர்களில் இன்று சிரேஷ்ட தலைவர்கள் ஒருவராக யாழ்ப்பாண மக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் 68,000 சிங்கள இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது எவருமே பயந்திருந்த சூழலில் அன்று 68,000 சிங்கள இளைஞர்களுக்காக ஜெனீவா செல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும், நவசமதமாஜ கட்சியின் சார்பில் வாசுதேவ நாணயக்கார அவர்களும் செல்லுகின்ற பொழுது அந்த காலத்தில் அந்த பயல் கோப்புகளை விமான நிலையத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. அந்த விமான கோர்ப்புகளை கொண்டு செல்வதற்கு ஒரு காலத்தில் தினகரனில் இருந்த ராமமூர்த்தியும் நானும் சென்றிருக்கிறோம். ஆகவே இவர்களை அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கொலைகார கும்பலிடமிருந்தும் காப்பாற்றியவர்கள் நாங்கள். ஆகவே மக்கள் விடுதலை முன்னணி 100% இடதுசாரிகளாகவோ அல்லது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இடதுசாரி வழிவந்தவராகவோ இல்லை. இவர்கள் எல்லாம் உண்மையாய் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலாவது அவர்கள் இடதுசாரிகளாக வளர வேண்டும். நான் கூற வேண்ட விடயத்தை நான் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் 2025ஆம் ஆண்டு தை மாதம் 18ஆம் திகதி பிற்பகல் 2 மணிக்கு நாங்கள் ஒரு கலந்துரையாடலின் பேரில் நடராஜர் சிலையை லண்டனில் இருந்த ஒரு அம்மையார் ஏறக்குறைய 20 லட்சம் பெறுமதியான செலவில் எங்களுக்கு சிலையை அன்பளிப்பு செய்திருந்தார். அந்த சிலையை நல்ல நோக்கத்திற்காக நான் ஒரு தமிழ் பௌத்த அமைப்பின் தலைவர் என்ற வகையிலும், இந்து பௌத்த ஒற்றுமைக்கான தலைவர் என்ற வகையிலும் அந்த சிலையை பூசை பண்ணுவதற்காக அல்ல, பலாலி விமான நிலையத்திலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் புத்த பகவான் இருப்பது போல் எங்கள் தில்லை நடராஜனும் இருப்பதன் மூலமாக இலங்கைக்கான கலாச்சாரத்தை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த சிலையை வைப்பதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து அந்த சிலையை சந்தியிலிருந்து ஊர்வலமாக நாங்கள் சென்றோம். அந்த விழாவிற்கு கௌரவ சுனில் செனவி கலாச்சார அமைச்சர் அவர்களும், இன்று பாராளுமன்றத்தில் என்னை சுப்பிரமணியம் என்று பெயர் மாறி கூறுகின்ற ராமலிங்கம் அவர்களும் பொங்கல் பானைக்கு அரிசிட்டார்கள். அந்த மேடையிலே பேசினார்கள்.
அப்பொழுது நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்த பொழுது, இந்த சிலை சம்பந்தமாக கதைத்த பொழுது, சுனில் செனவியிடம் நாங்கள் சொன்னோம், இந்த சிலையை வைப்பதன் மூலமாக 113 நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதனை நாங்கள் பூஜை பண்ணுவதற்காக அல்ல, ஒரு கலாச்சாரமாக நாங்கள் இதனை பேணி பாதுகாப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்ட பொழுது, அவருடைய முகபாவனையில், அவருடைய செயலில் அது முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலையில், இவர் சிங்களத்தில் சொன்னதை நான் கூறுகிறேன். අපි මේ ගැන අපිට දැන් වෙන විදියකට හිතන්නත් බෑ. අපි ආගමනවන රටක් හදන්න උත්සාහ කරපු කණ්ඩායම නිසා මේ වෙලාවේ මේක තියාගන්න දෙයක් මට එකඟ වෙන්න බෑ කියලා ඉවර சொன்னார். இவ்வாறான ஒரு மதசார்பற்ற நாடை உருவாக்குகின்ற இந்த சூழலில் நாங்கள் இந்த சிவன் சிலையை வைப்பதற்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது போல் கூறியவுடன், சாட்சியாக டாக்டர் சாமேந்திர விக்ரமராஜ், எங்களுடைய மீகாஜேந்திர ஸ்ரீ விமலகிமி யாழ்ப்பாண சுவாமிகள் நாகவிகாரி தலைமை பீடாதிபதி அவர்கள், கலாநிதி கந்தையா சிவராஜா, நாங்கள் எல்லோரும் அந்த கலந்துரையாடலில் இருந்தோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நடராஜர் சிலையை வைப்பதல்ல பிரச்சனை. நடராஜர் சிலையை வைப்பதற்காக உலகம் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும். இந்த ராமலிங்கம் அவர்களும் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் கௌரவ அமைச்சராக இருந்து கொண்டு அவரே தன்னுடைய கையால் பொங்கல் பானைக்கு அரிசியை இட்டுக்கொண்டு பொய்யை பேசுவதன் மூலமாக வடக்கு தமிழர்கள் மத்தியில் தன்னுடைய தலையில் மண்ணையும் அள்ளி போட்டுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டும், இதன் உண்மைத்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடராஜர் சிலையை வைப்பதற்கு தானே முன்னின்று செயல்பட வேண்டும். இல்லை, அதற்கான பரிகாரத்தை அவர் சொல்ல வேண்டும். நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் இவர் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் இவருடைய ஜனாதிபதி அல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவரிடம் நாங்கள் கதைப்போம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவரிடம் நாங்கள் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறோம். கடிதத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த சூழலில் ஒரு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஒரு பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதுடன் பாராளுமன்றத்தில் ஒரு பொய்யான செயலை கூறியதன் மூலமாக கௌரவமாக இவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த அருகதையும் தகுதியமற்ற நிலையில், தமிழர்களுடைய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய காணி பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், இறுதியாக தமிழர்கள் வணங்குகின்ற கௌரவிக்கின்ற ஒரு நடராஜர் சிலையை வைக்க முடியாத நிலையில் பாராளுமன்றத்தில் இவர் உளறி கொண்டிருப்பதன் மூலமாக அரசியல் யாசகனாக அவர் இருப்பதனை விட்டுவிட்டு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் செய்கின்ற நன்றிக்கடனாக அமையும். இல்லையேல் பகிரங்க விவாதத்துக்கு நான் இவரை அழைக்கின்றேன். அரசியல் ரீதியாக அது தமிழ் மொழியாக இருக்கட்டும், அல்லது சிங்கள மொழியாக இருக்கட்டும், அல்லது ஆங்கில மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியில் வேண்டுமானாலும் இவரோடு நான் வாதிக்க தயாராக இருக்கின்றேன். காரணம், இவர் பேசுகின்றது இவருக்கு விளங்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடியினால் சில நேரங்களில் நல்ல தமிழர்கள் அவருடைய தமிழை மொழிபெயர்த்து கூற வேண்டும். யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அவருடைய தமிழ் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு விளங்கவில்லை. அதற்கு காரணம் பிரதேச தமிழும் அல்ல, அல்லது வரலாற்று ரீதியான பிழையும் அல்ல, அவர் விளங்காத ஒரு மனிதராக இருக்கின்றார். தயவு செய்து கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை நான் பகிரங்கமாக கேட்கின்றேன், நீங்கள் உண்மையான தோழராக இருந்தால் தயவு செய்து do a wrong but don't say no, பிழையை ஒத்துக்கொண்டு அந்த சிலையை வைப்பதற்கான நடவடிக்கையை நீங்களே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன்.